நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆதாமுக்கு பலுகி பெருகி பூமியை நிரப்பி அவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் நோவாவின் காலத்தில் அவை எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் இன்று நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்றால் அது அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதமே ஆகும். ஏன் ஆதாமின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கவில்லை? இப்பேற்பட்ட நிலைமை நமக்கும் நம் சந்ததிக்கும் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வழியை திருஷ்டாங்கங்களோடு உங்களுக்கு காண்பிக்க வருகிறார் புதிய எருசலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான ஏசுதாசன் அவர்கள். எசேக்கியா ராஜாவை போல என் காலத்திலாவது சமாதானம் இருக்குமே என்று உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் பாராதபடி 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யும் தேவனால் உங்கள் சந்ததிகளும் தேவ ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும் வழியை இச்செய்தியின் மூலமாய் அறிந்து கொண்டு கர்த்தரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்களாக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாய் பரிசுத்த நாள் என்றும் தேவனுடைய திருப்பாதத்தில் கிடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய இன்ப சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம எல்லோருக்கும் தேவனுடைய நல்ல கிருபைக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய அநாதி தீர்மானம் ஆதி முதற்கொண்டே மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே நமது ஆண்டவருடைய சுத்தம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகின்றார் எல்லாவற்றிலும். ஆனால் இதை அறிந்த சத்துரு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள விடாதபடி அதை தடை செய்வதற்கு அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவருடைய சித்தத்துக்கு மாறாக அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடுப்பதற்கு ஆதி முதற்கொண்டே சத்துரு கிரியை செய்து வருகிறதை நாம் காணுகிறோம். ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் புதிதாக தெரிந்தது. ஆண்டவராகிய தேவன் ஆதி மனிதனை அவர் உருவாக்கி அவரை உருவாக்கும் போது தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை கர்த்தர் உருவாக்கினார் என்று நாம் காணுகிறோம். அவருடைய கரத்தினாலேயே மனிதனை உருவாக்கினார் என்று நாம் காணுகின்றோம். அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படி வாக்கருளினார். ஆசீர்வாதத்தை வாக்கருளி விட்டு அவனுக்கு தேவன் சொன்ன பிரதான கட்டளை என்ன என்றால், இன்ன பிரகாரம் செய், இப்படி செய்யாது என்ற கட்டளை அவருக்கு வகுத்திருந்தார். இதை சத்துரு அறிந்திருந்தார். அவர் சொல்லுகிறபடி செய்தால்தான் அவரை ஆசீர்வதிக்க முடியும். அதற்கு மாறாக அவனை திருப்பிவிட்டால் அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது, தேவனுக்கு விரோதியாகி விடுவான் என்று எண்ணி ஆதியிலேயே இந்த சூழலை சத்துரு உருவாக்கினதை நாம் வேதத்திலே காணுகிறோம். தேவனாய் கர்த்தர் தம்முடைய மனிதர்களை காலகாலங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆதாமை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கிறார், யோபை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வரலாறுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது யார் 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 கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்லின்படி சரியாக வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மாறானவர்கள் ஆசீர்வாதத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் 1 அதிகாரம். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கிவிட்டு அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளையும் ஆண்டுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிற்கு மேலாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி விஸ்தாரமாக பூமியெல்லாம் ஆண்டுகள், பூமியில் உருவாகிற அத்தனை ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆதாமுக்கு தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இதை சத்துரு அறிந்திருந்தார். அறிந்திருந்து அவன் அவர்களை எப்படியும் அவர் சொன்னபடி செய்ய விட்டுவிடக் கூடாது என்று அவன் தீர்மானித்தான். அவர்களை ஆசீர்வதித்து விட்டு அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனையை பாருங்க. ஆண்டவராகிய தேவன் மனிதனை
மனிதனை உருவாக்கி அப்படியே விட்டு விடாதபடி அவனுக்கு ஒரு செழுமையான ஒரு அருமையான தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் மனிதனுக்கு வேண்டிய சகலவிதமான வஸ்துக்களையும் அங்கே படைத்து அங்கே கொண்டு விட்டு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை தான் மிக முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு தேவன் ஆசீர்வதிப்போம் என்ற வாக்குகள் இருக்கின்றார். ஏராளமான வாக்கு தத்தங்கள் இந்த திருவசனத்தில் எழுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். இவைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஆண்டவருடைய முழு விருப்பம் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் என்பது. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தம்முடைய வார்த்தையின்படி நடந்து அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. தேவன் கொடுத்த கட்டளை பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 to 17 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு அவரை உருவாக்கி அப்படியே காட்டில் விட்டு விடவில்லை. அவன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு அங்கே கொண்டு அவனை விட்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே எல்லாம் இங்க உனக்கு வேண்டிய எல்லா கனி விருட்சங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வார்த்தை அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது. அதற்கு நேராக கர்த்தர் நம்மை வழிநடத்தியிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்க போகின்றார், ஆசீர்வதிப்போம் என்று கட்டளை விட்டிருக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஆசீர்வாதம், அடுத்தபடியாக சாகவே என்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சுத்தம். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கத்தான் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை ரட்சித்திருப்பது நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆதி மனிதனுக்கு முதல் கொடுத்த வார்த்தை என்ன? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விட்டுவிட்டு, அதாவது நீ எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக்கொள், எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள், எல்லாவற்றையும் ஆண்டுகொள், அதாவது பலுகி பெருகி பூமியை நிரப்பு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இதை அவர் இழந்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம். ஆதி மனிதன் இழந்து விட்டார். இழந்து விட்டபடினாலே அந்த ஆளுகை எங்கே போய்விட்டது? சாத்தானிடத்தில் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இந்த ஆளுகை சாத்தானுடைய கரத்தில் போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம். அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு விட்டது. அவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்தபடினால அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு விட்டார்கள். அதாவது எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது 10 சித்தரம்பு கட்டரம்பு ஒரு இடத்துல கூடிட்டால் கூட மனிதன் பயந்து ஓட வேண்டிய அளவுக்கு ஆகிவிட்டது. மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி, எல்லாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், உன்னை கண்டு பயப்படும் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு மனிதர் உலகத்தில் வாழுகிற ஜந்துக்களை கண்டு பயப்பட வேண்டிய சூழலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்றால் கடவுளுடைய வார்த்தையை மீறினபடினால என்று நாம் காணுகின்றோம். அது சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே போய்விட்டது. அதுபடினால சாத்தான் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான். பாருங்க, இங்கே தான் அந்த ரகசியத்தை நாம் அறிகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் இங்கே வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு என்ன சொன்னார்? அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே என்றார். கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. தேவனுக்கு மகிமை. அதிகாரம் பெற்ற தேவன் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. வெளிப்பட்டிருக்கிறார். அவர் சகலவற்றையும் சகல அதிகாரம் பெற்றவர். வானத்தின் பூமியில் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆதி மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் உனக்கு தந்திருக்கிறேன், நீ எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக்கொள், பூமியை விசாரப்படுத்தி அனுபவி என்று தேவன் கட்டளையிட்டார். அந்த மனிதன் அதை இழந்து விட்டான். இப்பொழுது அதிகாரம் உள்ள தேவன் வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. சாத்தானை கீழ்ப்படுத்தி மனுமக்களுக்கு மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால அதாவது நீர் என்னை பணிந்து கொள்ளும், இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது உமக்கு
தருவேன் என்றால் அவன் அங்கே ஆதாம் என்று மீறினாரோ தேவனுடைய கட்டளையே அன்று இந்த அதிகாரம் அவனுடைய கைக்கு போய்விட்டது. லூக்கால வாசிக்கும் போது அதாவது இவைகளெல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுகின்றான். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம்? அதாவது தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்திருப்பது சாகிறதற்கு அல்ல, நம்மை ரட்சித்திருப்பது உலகத்தில் இல்லாத பாடுகள் எல்லாம் படுவதற்கு மட்டுமல்ல, நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் கலிகூறுதலோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியே இந்த காலங்கள் கடந்து போகிற நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நோவை அழைத்தார் என்று நாம் காணுகிறோம். நோவை அழைத்து இந்த அதிகாரத்தினுடைய பெற்று பெருகி பூமியை நிரப்ப, பூமியை ஆண்டு கொள்ள நோவை தேவன் அழைத்தார் என்று நாம் காணுகின்றோம். இந்த நோவினிடத்தில் இருந்த குணாதிசயங்கள் என்ன? கர்த்தர் நோவை ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை இங்கே வருகின்றது என்று நாம் காணுகின்றோம். ஆதாமுக்கு தான் இந்த அதிகாரத்தை கொடுத்தார், அவர் அதை இழந்து விட்டார். இப்போ நோவை அழைத்து நோவிடத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், நோவே நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய சந்ததி பூமி எங்கும் பெற்று பெருகி பல்க வேண்டும், அதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று நோவை பார்த்து கர்த்தர் சொன்னார். இந்த நோவிடத்தில் இருந்த தகுதி என்ன? இந்த நோவிடத்தில் இருந்த அதாவது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நோவா எப்படி இருந்தார்? அந்த நாளில் இருந்த மக்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனுமாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நோவா எப்படி இருந்தார்? நோவா நீதிமானாக இருந்தார். நோவா தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். சோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கின்றார் என்று தேவனுடைய திருவசனம் சொல்லுகின்றது. ஆதி மனிதனை ஆசீர்வதித்தார். பெற்று பெருகி பூமியை நிரப்புகள். எல்லா ஆண்டுகள் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மேலுள்ள அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, அது உனக்குரியது அல்ல, ஏன் என்று கேட்கக்கூடாது. இதை அறிந்த சத்துரு என்ன செய்தான்? ஏவாளிடத்தில் ரகசியமாய் பேசினான். எப்படி இவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடாது, இந்த பரிசுத்த சந்ததி உலகமெங்கும் பரவிடக்கூடாது என்றால் தாயை போல பிள்ளை தகப்பனை போல பிள்ளை என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே மாதிரி ஒரு பரிசுத்த புருஷன் தேவ சாயலில் தேவ ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தபடியால் அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி பூமி எங்கும் பரப்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. அப்படினால் அவரை ஆசீர்வதித்தார். அவர்கள் தேவ கட்டளை மீறிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்று நமக்கு நன்றாக தெரிகின்றது. சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். எவ்வாறிடத்தில் சாத்தான் கேட்டான், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ என்று கேட்டார். சொல்லியிருக்கிறாரோ? அப்போ சொன்னாமா, இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. அது ஏன் தெரியுமா? அதை சாப்பிட்டீங்கன்னா அவரை போல நீங்க மாறிடுவீங்க. தமக்கு சமமாக நீங்கள் ஆயிடக்கூடாது என்பதற்காக அவர் இப்படிப்பட்ட கட்டளை உங்களுக்கு விதித்திருக்கிறார். புசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதை விட்டுவிட்டு சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்த மக்கள், தேவனுக்காக தேவனை போல் வாழ்ந்த எத்தனை பேர் துரு உபதேசங்களுக்கு தவறான ஆலோசனைகளுக்கு மனதை செலுத்தி எத்தனை பேர் தேவ மகிமை இழந்து விட்டார்கள். இந்த ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறுவதற்கு அவளுக்கு மனம் வந்து விட்டது. ஒருவேளை அப்படி இருக்குமோ, அவரை போல நாம் மாறிவிடக்கூடாது என்று பொறாமை கொண்டு அப்படி செய்து விட்டாரோ என்று எண்ணம் கொண்டு அன்றுதான் மரத்தை எட்டி பார்த்தாள். அது வரைக்கும் பார்க்கவில்லை. அது ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாரே, பார்க்கக்கூடாது. சாத்தானுடைய ஆலோசனை உள்ளே புகுந்த உடனே அவிசுவாசம், சந்தேகம் ஏற்பட்டது. கடவுள் மேலேயே சந்தேகப்பட சூழ்நிலை வந்துவிட்டது. பார்த்த உடனே என்ன ஆயிற்று? இச்சை
இச்சைக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டார். அருமையானவர்களே, நமக்கு சில விதிமுறைகள் உண்டு. வாலிபர்களுக்கு சில கட்டளைகள் உண்டு, வயதுவர்களுக்கு கட்டளை உண்டு, பெற்றோர்களுக்கு கட்டளை உண்டு, பிள்ளைகளுக்கு கட்டளை உண்டு. இந்த கட்டளையின்படி நாம் நடந்துதான் ஆசீர்வதிக்கப்படணும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு மாறாக விரும்பினால், அதற்கு மாறானவைகளை விரும்பினால், யோசித்தால், தேவ கட்டளையை மீறினால் தேவாசீர்வாதத்துக்கு பதிலாக வேறு வழிகளை அவர்களுக்கு உண்டு பண்ணி விட்டுகிறார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? சாத்தான் இப்படி ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றான், இந்த உலகமெல்லாம் என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கின்றது, என்னை பணிந்து கொள்ளும், இதை நான் உனக்கு தருவேன். அப்போல இப்போ சாத்தானே, தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதவில்லையா என்று அவனை விரட்டினார் என்று நாம் காணுகிறோம். நோவாவின் சந்ததி, நோவா அந்த நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் நோவா நீதிமானாயிருந்தார். அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராயிருந்தார். தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு தேவ புருஷனாயிருந்தார். அவர்களிலிருந்து சந்ததிகளை உருவாக்க ஆண்டவர் திட்டமிட்டார். அதற்கு முன்னால் உள்ள எல்லா சந்ததிகளையும், பாவ சந்ததிகளையும் அழித்து போட்டார் என்று நாம் காணுகின்றோம். அவைகளை அழித்துவிட்டு இந்த நோவாவில் இருந்து வரலாறு ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது இருக்கிற உலகத்திலே பெற்று பெருகி இருக்கிற அத்தனை சந்ததிகளும் நோவாவினுடைய சந்ததிகள் என்று நாம் காணுகிறோம். வெள்ளையன், கருப்பன், அந்த ஜாதி இந்த ஜாதி என்று இன்று வகுப்புகளை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் வரலாறு தெரியாதவர்கள் என்று நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறு எங்கே இருக்கிறது? வரலாறு எல்லாம் பைபிள்ல தான் இருக்கிறது. இதுதான் மூல புஸ்தகம். இதுதான் எல்லாமே உலக தோற்றத்தில் இருந்து இதுவரைக்குள்ள எல்லா தோற்றமும் எல்லாம் இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒழிய வேறொரு நூலில் எழுதப்படவில்லை என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே ஆண்டவராகிய தேவன் மனிதனை உருவாக்கி ஒரு பரிசுத்த சந்ததியை பூமியில் உருவாக்கணும் என்பதே ஆதி முதல் அவருக்குள்ள திட்டம். ஆதாம் அதை இழந்து விட்டபடினால ஆண்டவர் நோவாவை எழுப்பினார். நீ வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னிலிருந்து சந்ததிகள் உருவாக, உன்னை பெற்று பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று நோவாவுக்கு கட்டளையிட்டார் என்று நாம் காணுகிறோம். அந்த நோவாவிடத்தில் இருந்த மேன்மையான சுபாவம் என்ன? 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை நான் ஒருவர் வாசிக்கலாம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நோவா அப்படியே செய்தார். தேவன் கட்டளையிட்ட பிரகாரம் எல்லாவற்றையும் செய்தார். அல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார், அதாவது காணப்படுகிற இந்த பாவ சந்ததிகளை அழிக்கப் போகின்றேன், அவருடைய பாவம் வானளாவுக்கு வந்து எட்டிவிட்டது, ஆனபடியால் இந்த சந்ததியை நான் அழித்து போடுவேன். ஆனபடினாலே உன்னிலிருந்து, உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சந்ததியை நான் உருவாக்க போகிறேன், உலகம் முழுவதும் நீ பெற்று பெருகி அப்படிப்பட்ட ஒரு சேனாய் மாறணும் என்று சொல்லியிருந்தார். இந்த நோவாவுக்கு விதித்த கட்டளை என்ன என்றால், ஒரு பேழையை உண்டாக்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லா வித்துகளையும் காப்பாற்றவும், இன்னொரு சமுதாயத்தை உருவாக்கவும், ஆதி மனிதருக்கு கொடுத்த அந்த கட்டளையை நான் நிறைவேற்றவும் வேண்டுமானால் நீ ஒரு பேழை உண்டாக்கு. தேவன் சொன்னபடி அவர் செய்தார். அல்லேலூயா. தேவன் சொன்னதில் ஒன்று மாற்றவில்லை. இத்தனை நீளம், இத்தனை அகலம், இவ்வளவு உயரம், இத்தனை அறைகள், என்னென்ன பிரகாரம் சன்னல்கள், என்னென்ன சொன்னாரோ அது அத்தனை அப்படியே செய்தார். அல்லேலூயா. செய்தார். தேவனாய் கர்த்தர் பூமியை அழிக்க சுத்தம் கொண்டார். பூமியை அழிக்க மழையை கட்டளையிடுவேன் என்று நோவாவுக்கு சொன்னார். அதுவரைக்கும் பூமியில் மழை பெய்ததே கிடையாது. மழை என்றால் என்ன என்று நோவாவுக்கு தெரியாது. அதுவரைக்கும் மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது. இதில் உள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் அந்த பனியிலே வளர்ந்தவைகள் தான். அதற்கு பிறகுதான் மழை பெய்தது. மழை பெய்யும் என்கிற கட்டளை அதாவது விதித்த போது அதை அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். அதில் என்னடவே அவர் சந்தேகப்படவில்லை. இவ்வளவு ஜனங்களை அழித்து விட்டு என்ன என்னுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற போகிறாரா என்று அவர் எண்ணவில்லை. சொன்னது கர்த்தர் என்கிறதை மனதில் கொண்டு அவர் அப்படியே செய்தார். அல்லேலூயா. ஆனபடினாலே அப்படியே தேவனுடைய வார்த்தையின்படி செய்த நோவாவுடைய சந்ததிகள் தான் என்ற நாமம் உலகத்தில் பெருகி இருக்கிற அத்தனை சந்ததிகளும் தேவன் கொடுத்த கட்டளையின்படி பெருகி இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை ஆசீர்வதித்தார். ஆண்டவராகிய தேவன் நோவாவை கண்டார். அன்றிருந்த மனிதர்களுக்குள்ளே அவன் ஒரு உத்தமனும், அவன் ஒரு நீதிமானும், அவன் ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனிதனுமாக இருந்தார். அல்லேலூயா. இதை தேவன் கண்டவுடனே அவரை தெரிந்து கொண்டார்.
அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு கட்டளையிட்டார், பேழை உண்டாக்கி தேசத்துக்கு அழிவு வரப்போகின்றது என்று சொன்னார். அப்படியே அவர் செய்தார், அப்படியே செய்தார். ஆனபடினால ஆண்டவர் அவருக்கு சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நமக்கு உதித்த கட்டளையை நாம் நிறைவேற்றி முடிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமது மூலம் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் அது மாறி போய்விடும். ஒரு மனிதன் உண்டு, அந்த மனிதன் எனக்கு தெரியும். அவர் ஒரு புது வருஷ ஆராதனையில் இங்கே இல்லை, வேற ஒரு பிராஞ்சில் கலந்திருந்தார். அவருக்கு ஒரு உன்னதமான வாக்கு தத்துவத்தை அங்குள்ள பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டு அதை எழுதி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு எல்லார்கிட்டும் சொல்லுவார். கடவுள் என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் என்றுதான் சொன்னாரே ஒழிய இப்படி வாக்குத்தத்தம் பெற்றவர் அடுத்தால் என்ன எப்படி நடக்கணும் என்கிறதை மறந்து விட்டார். ஒரு பெரிய பாவத்தில் அந்த ஆள் விழுந்தார், பெரிய பாவத்தில் விழுந்தார். எல்லோருக்கும் தெரியும். அப்புறமும் இந்த எழுத்தை வாசித்து காட்டிக்கொண்டே அலைந்தார். அட்ரஸே இல்லை. இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கும் போது சாகவே சாவா என்ற கட்டளை ஏற்றிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் அழைத்திருக்கின்றார். ஆசீர்வாதத்தை பெற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் யார் யார் உண்டோ அவர்களை பின்பற்றுவதே சாத்தானுடைய வேலை. யார் யார் தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதே அவனுடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் தன்னை காத்துக்கொள்ளும் போது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அல்லேலூயா. காக்கிறதுக்கும் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கின்றார் அல்லவா? அவர்கள் தங்களை காக்கிறார்கள், அவர்கள் ரொம்ப பயபக்தியாக நடக்கிறார்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று திருவாக்கு பண்ணி இருக்கின்றார், என்னை ஆசீர்வதிப்பார், நான் அதற்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். நோவா அப்படியே செய்தார். தேவன் கட்டளையிட்டவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். மழையும் வந்தது, பேழையும் மிதந்தது, எல்லாம் அழிந்து போனது. நோவாவும் குடும்பத்தாரும் அவரோடு சேர்ந்த இன்று காணப்படுகிற உலகத்தில் காணப்படுகின்ற ஜீவராசிகளும் காக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கின்றார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவர் அதை விசுவாசித்தார். இதை அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். இவருக்கு குழந்தைகள் கிடையாது. குழந்தைகள் இல்லாத இந்த காலத்தில் ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. தேசத்தை இனத்தின் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு வா, புறப்பட்டு போ, நான் ஒரு பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு ஆசீர்வாதம்! வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியை கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற ஆபிரகாம் காத்திருந்தார். ஆபிரகாமிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு தேவ ஜனம், ஜாதி உருவாக வேண்டும் என்பது அவருடைய சுத்தம். ஆண்டவர் அதை செய்து முடித்தார். அல்லேலூயா. இன்று ஒரு தேசம் ஆபிரகாமுடைய தேசம்தான், அப்படி சொல்லலாம். இஸ்ரவேல் நாடுங்கிறதே ஆபிரகாமுடைய தேசம் என்று நாம் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனபடினாலே கர்த்தர் அந்த ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஜனத்தை விட்டார், இனத்தை விட்டார், சொந்த ஜாதியை விட்டார், தேசத்தை விட்டார், எல்லாவற்றையும் விட்டு அவர் கிளம்பினார். அல்லேலூயா. 25 வருடம் பரதேசியை போல அவர் அலைந்தார். அலைந்தோம். அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே அவர் எப்பொழுது விசுவாசமாயிருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமாயிருந்தவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார் என்கிறதை சரியாக புரிந்து கொண்டு நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயந்து நாம் நடக்கணும். அந்த வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறுவதற்கு தேவ பயம் நம்மில் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதா? இங்கே 115ஆம் சங்கீதத்தில்
சங்கீதக்காரர் சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் வாய்ந்தவர்கள் மாத்திரமில்லை, படித்தவர்கள் பட்டதாரிகள் மாத்திரமில்லை, அல்லது வசதி படைத்த பணக்கார மாத்திரமில்லை, அல்லது பெரியவர் குறிக்கப்பட்ட வயது வந்தவர் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களை என்ன அழைத்திருக்கிறார். நாம் சிறியவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் சிறியவர்களுமாக இருக்கின்றோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், விட்டுவிடவே மாட்டார். அவர் சத்தியமாய் சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக புருஷனாக அவர் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இல்லாத காலத்திலேயும் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே அவர் நம்பினார், அப்படியே அவர் விசுவாசித்து அவர் கடந்து போனார். என்று நான் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு அங்கே படிப்புக்கு வசதி இருக்குமா, அங்கே என்ன வசதி இருக்கு, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, ஒன்று கேட்கவில்லை. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அவர் புறப்பட்டு சென்றார் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் இன்று நாம் அறிகிற காரியம் என்ன என்றால், ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார். நோவா அப்படியே செய்தார். தேவன் சொன்னபடியே அவர் அப்படியே செய்தபடினாலே நோவாவுடைய சந்ததி இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கிறது அத்தனை ஜாதிகளும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், மேலே உள்ளதோ கீழே உள்ளதோ எந்த ஜாதியாக இருக்கட்டும், எல்லாமே நோவாவினுடைய பிள்ளைகள் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. அந்த நோவாவினுடைய பரம்பரைகள் தான் இன்று உலகத்தை பெருகி மூடி இருக்கிறது. இடம் போதாமல் இப்போ ஆற்றோரங்களையும் குளத்தோரங்களையும் வயக்காடுகளிலையும் வீடுகளை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் ஒரு பக்கம் அனுமதி இல்லாத வீடுகளை ரத்து பண்ணி கொண்டு வருகின்றது. அப்படி பெருகிற்று என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சொல்லின்படி நாம் ஜீவிக்கும் போது நமக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்க தேவனுடைய சொல்லின்படி ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆதாம் இழந்தார், ஆபிரகாம், நோவா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த ஆபிரகாமை நாம் பார்த்தோம். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லின்படியே அவர் நடந்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறபடியே அவர் செய்தார் என்று நாம் காணுகின்றோம். பிள்ளை கொடுத்த பிறகும் அவர் சொன்னபடியே செய்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து ஆபிரகாம் சந்ததிகள் இன்றும் உலகத்தில் ஒரு வல்லரசாக இருக்கும்படியாக கர்த்தர் பண்ணியிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக ஈசாக்கை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஈசாக்கு 25:11 வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:25 25:11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ராகாய்ரோகி என்னும் துறவுக்கு சுயமாய் ஈசாக்கு குடியிருந்தார். ஆபிரகாமுடைய காலத்திற்கு பிறகு அவருடைய சந்ததியாகிய ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நாம் காணுகிறோம். இந்த ஈசாக்கு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் என்று நாம் காணுகிறோம். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று ஈசாக்கை பற்றி எழுதியிருக்கிறது. ஈசாக்கு அப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று நாம் காணுகிறோம். உதாரணமாக, அதாவது அவருக்கு பெண் பார்க்க சென்றிருக்கின்றார்கள். ரெபெக்காளை எலியாசர் அழைத்து கொண்டு வருகின்றார். வரும்போது ஒட்டகங்களோடு பெரிய பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தூரத்தில் ஒரு வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார். நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண் கேட்கின்றது, அங்கேயே ஏதோ ஒரு புருஷன் நடந்து போகின்றாரு, அவர் யார் என்று கேட்கின்றார். அப்போதான் அங்கே அவருடைய வேலைக்காரர் சொல்லுகிறார், எலியாசர் அவர் தான் என்னுடைய எஜமான் என்று. இல்லையா? அவர் எங்க போகிறார்? தியானம் பண்ண. அவருக்கு பெண் பார்க்க ஆள் போயிருக்கிற கொஞ்ச நேரத்தில் பெண் அழைத்துக் கொண்டு வருவார்கள். எவ்வளவு பயபக்திக்குரிய மனிதன் பாருங்க. அதற்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் பண்ண, அதாவது நண்பர்களை கூட்டி சந்தோஷப்பட ஒன்றுமில்லை.
அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் தியானம் பண்ணுவதற்காக அவர் வனாந்தரத்துக்கு சென்றார். ஒரு உலக பற்றற்ற ஒரு தேவனுடைய மனிதன், அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒருவர் என்று நாம் காணுகிறோம். இவருடைய காலத்தில் ஒரு சோதனை வந்தது, ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது நாட்டில். இந்த பஞ்சம் ஏற்பட்ட போது இவர் பிழைப்புக்கு எகிப்துக்கு போகலாமா, தண்ணீர் இருக்கிற தேசத்தை செழிப்பு உள்ள நாடை பார்த்து போகலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அவருக்கு கட்டளையிட்டார், வேண்டாம், அங்கே போக வேண்டாம், இங்கே நீ விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஈசாக்கு சொன்னார் என்று நாம் காணுகிற. வாசிங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. ஆபிரகாமுடைய ஒரு காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அப்பொழுது அவர் எகிப்துக்கு சென்றார். அந்த வரலாறு நாம் அறிவோம். ஆனால் அது அல்லாமல் இன்னொரு பஞ்சம் தேசத்தில் ஏற்பட்டது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தகப்பனை ஆசீர்வதித்து அவன் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஆனபடினால அவனுடைய சந்ததியாகிய உன்னையும் இந்த தேசத்தில் நான் ஆசீர்வதிப்பேன், நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இங்கே நீ விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னார். இந்த ஈசாக்கு என்ன செய்தார்? அப்படியே செய்தார். 26ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எப்படி? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் விவசாயியா இருக்கலாம், கூலி வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், நான் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கிறவர்களா இருக்கலாம், நாம் எந்த வேலை பார்க்கிறவர்களாயும் இருக்கலாம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க திட்டமிடுகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு நான் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், ஆலோசனை கேட்டு அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். நாம ஆண்டவரே, இப்படி நான் கேள்விப்படுகிறேன், அந்த தேசம் செழுமையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள், மிருக ஜீவனை காப்பாற்ற விவசாயம் பண்ண நான் அந்த தேசத்துக்கு போய்விடுகிறேன் என்று போய்விட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணுகிறது, அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஒரு மனிதன் அதாவது புறப்படுவதற்கு முன்னே இவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும், ஆண்டவரே நான் இந்த தேசத்திற்கு போகலாமா, அந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா என்கிறது தேவ ஆலோசனை வேண்டும். தேவ ஆலோசனை இல்லாமல் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். அறுபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன உண்டாயிருந்தால் நம்மை ஆசீர்வதிப்போம் என்ற வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஆண்டை குறித்து கர்த்தருடைய ஒரு வாக்குத்தத்தமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேயருக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டாக, விடுதலை உண்டாக, நன்மை உண்டாக தக்கதான ஒரு ஆண்டு என்றும் கர்த்தர் நமக்கு வாக்குறுதி இருக்கின்றார். அறுபடியால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி யாரில் நிறைவேறும் என்றால் அவர் சொல்லுகிறபடியே செய்கிறவர்கள். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்பதல்ல. நாம் இந்த வார்த்தையை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய வார்த்தையை கவனமாய் கவனித்து கை கொள்ள வேண்டும். எதுவானாலும் கேட்டு செய்ய வேண்டும். தேவாலோசனை நமக்கு வருகிறது என்றால் அதை மீறக்கூடாது. அவைகளை அப்படியே நாம் செய்யும் போது கர்த்தர் எத்தனை மடங்கு, இந்த விவசாயிகள் கூடி போன 5 மேனி கூட காணலாம், அதுக்கு மேலே காணுவது அரிது. ஆனால் 100 மேனி பலன் பெற்றார் ஈசாக்கு. அப்படியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளிலும் நாம் தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கப்படி நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறார், நான் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகின்றார். அந்த வார்த்தையெல்லாம் நம்மிலே நிறைவேறுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அல்லேலூயா.
ஆதாம் ஏவாள் தான் தப்பு பண்ணினது, அது சார்ந்துதான் ஆதாமுடைய பாவம். ஆனால் ஆதாமிடத்தில் தான் கேள்வி கேட்கப்பட்டது என்று நாம் காணுகிறோம். நம்முடைய குடும்ப மீட்புக்கு நாம் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, ஒரு தாயார் வந்து பாஸ்டர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள், என்னுடைய மகள் என்னை வாடி போடி என்று பேசுகிறாள் என்று சொன்னார்கள். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் மகாட்ட கேட்க வேண்டியதானே, ஏமா அம்மா பார்த்து அப்படி சொல்கிறேன்னு கேட்க வேண்டியதானே என்று சொன்னார்கள். அதற்கு அந்த அம்மா என்ன பதில் சொன்னார்கள் என்றால், எங்கள் அம்மா அவங்க அம்மாவை வாடி என்று சொல்கிறார், அதில் நான் இவ்வளோ வாடி என்று சொல்கிறேன் என்று சொல்லி அது முடித்து விட்டார்கள். அப்போ சொன்னார்கள், சரிதான், நீங்கள் போய் உங்கள் அம்மாவை வாங்கம்மா போங்கம்மான்னு பேச உங்களோட பிள்ளை தன்னாக உங்களை வாங்க என்று சொல்லும் என்று பதில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்க வேண்டும். 28:1-14 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கிறோம் அல்லவா? இன்று நான் உனக்கு குதிக்கிறவன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் கீழே சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்மையில் வந்து பலிக்கும். அல்லேலூயா. வார்த்தையின்படி செய்வாயானால் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பலிக்கும், இல்லாவிட்டால் பலிக்காது. அருமையாருடைய கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கத்தான் கட்டளை பெற்றிருக்கிறேன், சபிக்க கட்டளை பெறவில்லை, சாபம் போட நான் கட்டளை பெறவில்லை. நான் பெற்றிருக்கிற கட்டளை ஆசீர்வதிக்க. எல்லோரையும் ஆசீர்வதிங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை என்ன செய்யணும்? ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் சொன்னார். ஆனால் அதுக்கு வரவுள்ளது என் காரியம். அது ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தால் எங்களுக்கு கூறின சமாதானம் அங்கே நிற்கும், இல்லாவிட்டால் உங்களிடத்துக்கே திரும்பி வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியால் தேவ சத்தம் என்ன என்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது நமது ஆண்டவராகிய தேவனுடைய திருவுள சத்தமாக இருக்கிறபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்றால், ஆதாமுக்கு தேவன் சகல சௌரியங்களையும் செய்து கொடுத்து ஒரு அருமையான தோட்டத்தை உண்டு பண்ணி அங்கே கொண்டு வைத்தார். ஒரு நிபந்தனை வைத்தார், இதை எல்லாம் அனுபவித்துக்கொள், இதெல்லாம் உனக்குத்தான், ஆனால் இந்த ஒரு காரியத்தையும் செய்யாது என்று சொல்லியிருந்தார். அந்த காரியத்தை சத்துரு செய்ய வைத்தான். அதுதான் இன்று நடக்கிற காரியம். தாங்களாக செய்ய மாட்டார்கள். சத்துருக்கு செவி கொடுக்கிறதுனால மனிதன் மூலமாகவோ, சொப்பனத்தின் மூலமாகவோ, உணர்வின் மூலமாகவோ, இந்த மாம்சத்தின் வழியாகவோ சத்துரு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நீ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று நாம் பதில் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்பி இருக்கிறார், அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனபடினால நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கின்றவர்கள் அதற்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வாக்கு சொல்லுகிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்கல என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கின்றாரோ அவைகளெல்லாம் சரியாக நாம் செய்ய வேண்டும். செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் நமது மேல் வந்து நமக்கு பலிக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விரும்புவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். இவர் ஆசீர்வாதத்தை விரும்பினார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாபேசை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு கூட இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், தேவன் வழங்கினார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நான் விரும்ப வேண்டும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் தேவ ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அழைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்மை ஆசீர்வார். எவ்வளவு ஆசீர்வாதம்! இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று மனுஷன் சொல்லல,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார் என்று திருவாக்கு சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள், இடங்கொள்ளாமற் போகப்பட்ட ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். யாபேஸ் அந்த பிரகாரம் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்தார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், என்னுடைய எல்கையை விரிதாக்கும் என்றெல்லாம் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் இந்த வீட்டிலே ஒரு கஷ்டப்பட்ட பையன் என்று தெரிகின்றது. யாபேசுடைய தாயார் அவனை பெற்றபோது, கீழோட வசனத்தை வாசிங்க பாப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன், அவருடைய தாய் அவனை நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். ஏன் துக்கத்தோடு பெற்றாங்க? ஏற்கனவே நிறைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க, வீட்டில் பயங்கர கஷ்டம், இன்னொரு பையன் வந்து பிறந்துட்டானு என்று பிறக்கும் போதே துக்கத்தோடு இன்னொரு பிள்ளையா என்று அவர்கள் துக்கத்தோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அப்படினால் அவர் ஜெபம் பண்ணுகிறார், என்னுடைய எல்கையை விரிவுபடுத்தும், என்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கெல்லாம் அதாவது இடங்கள் வேண்டும் குடியிருக்கிறதற்கு. அப்படினால் ஆண்டவரே என்னுடைய எல்கையை விரிவாக்கும், என்னை ஆசீர்வதியும், தூங்கி என்னை துக்கப்படுத்தாபடி காத்தரலும் என்றெல்லாம் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேஸ் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை அவர் கேட்டார் என்று நாம் காணுகிறோம். நாம் ஆசீர்வாதத்தை கேட்டால் நமக்கு தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை அவர் தருவார் என்பது உண்மை. சங்கீதம் 109:17 வாசிக்கலாம். இங்கே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகின்றது. சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி. ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனால் தூரமா போயிடும், விலகி போயிடும். சாபத்தை விரும்பினால் சாபம் கிடைக்கும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் இப்படி நடந்தால் ஆசீர்வாதம் வராது. அப்படினால தூரமாய் போய்விடும். அப்படி அந்த யாபேஸ் தேவனுடைய சமூகத்தில், கர்த்தாவே தேவனே என்னை ஆசீர்வதியும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தரலும், எல்கையை விரிவுபடுத்தும் என்னெல்லாம் ஜெபம். நாம் ஆசீர்வாதத்தை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடினால் அது நமக்கு கிடைக்கும், தேடாவிட்டால் தூரமாய் விலகி போகும். சிலர் சொல்லுவார்கள், ஐயா ஜெபம் பண்ணுங்க, செத்தலான்னு நினைக்கிறேன், ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு, என்னில் தாக்கு பிடிக்காது. அவன் விரும்பினால் அதுதானே நமக்கு கிடைக்கும். எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கும். ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய மனிதர்களிடத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம். தேவனுடைய மனிதரிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள், நெருக்கங்களை மாற்றும்படியாக ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் கேட்கலாம். இந்த காரியம் பாரமாக இருக்கிறது, இதில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்கலாம். மற்றபடி உள்ள காரியங்களை நாம் கேட்கும்போது அது நல்லதல்ல என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் அதுக்கேற்ற பிரகாரம் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துரசாமியை அப்புறம் நாங்கள் சென்றிருந்தோம். பயங்கர கோடை காலம். சொல்லுகிற வார்த்தை நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதற்காக தான் இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வருகிறது, கேட்டுக்கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சென்று இருந்தோம். அப்போது ஒரு பெரிய நிலச்சுவான், நம்முடைய விசுவாசி, அவருடைய தோப்பு, பெரிய பெரிய தென்னந்தோப்புகள்லாம் அவருக்கு இருக்கிறது. அங்கே எங்களை அழைத்து சென்றார். அழைத்து சென்று ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு தென்னந்தோப்பில் இளநீ குடிச்சிட்டு வரலாம் யாருன்னு கூப்பிட்டு போனார். அங்கே ஒரு ஜெபமும் பண்ணணும் என்றும் சொன்னார். சரி என்று போனோம். ஒரு கிணற்று பக்கத்தில் உட்கார வைத்து விட்டு அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். நிறைய மரம் நிற்கிறது, நல்ல நல்ல மரங்கள்லாம். ஒரு பேடு, புறா காய்க்கிறதெல்லாம் பேடுதேங்க, காய்க்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை காட்டி, இந்த மரம் காய்க்கிறதெல்லாம் பேடாக காய்க்குதுயா, இதை கடவுளுக்கு கொடுத்துட்றேன் என்று சொன்னார். நிறைய மரம் நிற்கிறது, அந்த தோப்பில் நிறைய மரம் நிற்கிறது. இந்த மரத்தை கடவுளுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் ஜெபம் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நல்லதாங்க, காய்ச்சினா பூரா கடவுளுக்கு, அதில் காய்க்கிறது பூரா கடவுளுக்கு தான். எப்படி காய்க்கும் அது? எப்படி இன்னும் பேடு ஜாஸ்தி காய்க்கும்.
தேவனுக்கு இழிவானது நசல் கொண்டதையும் தேவனுக்கு செலுத்தக்கூடாதுன்னு தெரியாதோ, தெரியாது, தெரிந்ததோ தெரியாதோ அப்படி என்று அவர் சொன்னார். ரொம்ப திடுக்கிடுந்து. அப்போவே சொல்கிறாங்க, பாஸ்டர் இல்லை, கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, உம்மட்டதை கேட்கவில்லையே, ஒன்றும் கேட்கவில்லை, அவருக்கு வேண்டும் ஒன்று தேவனை எடுத்துக்கொள்வார், அவர் உம்மிடத்தில் தான் கேட்க போகிறார். அதுபடினால் இந்த பேருள்ள மரத்தை எப்படி கடவுளுக்கு கொடுத்தீர், அந்த துணைச்சல் நமக்கு எப்படி வந்தது, கடவுள் என்றால் அவ்வளவு மோசமானவரா என்று சொல்லி அவர் எச்சரித்து விட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, ஜெபம் பண்ணின கர்த்தாவே உங்களுக்கு சுத்தமானது மரம் காய்க்கட்டும் சொல்லிவிட்டு வந்துவிட்டோம். மறு வருஷம் அதே கோடையில் அங்கே சென்றோம். துக்கத்தோடு அழைத்து சென்றார். ஒரு மரமும் இல்லை, எல்லாம் பட்டு போச்சு. இதெல்லாம் நடந்த சம்பவம் ஊழிய காலத்தில். அதுபடினால் கற்ற பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை தேடினான் தூரமாய், சாபத்தை விரும்பினான் சாபம் வந்தது என்று சொல்லியிருக்கிறது. தேவன் சர்வவல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு செலுத்துகிறவைகளெல்லாம் கொழுமையானவைகளும் நசல் இல்லாததும் ஊனமற்றதுமாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் இன்று நம்மிடத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ண பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்கல்ல, ஐயா இவனுக்கு படிப்பே வரமாட்டேங்க ஐயா, ஒன்றுமே மண்டையில் ஏறலை, அதனால் இவனை ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நல்ல பையங்க நிறையா இருப்பான், அந்த ஒரு பையனுக்கு சரியாக படிப்போம் இல்லை. அப்போ ஊழியன்னு சொன்னால் அவ்வளவு என்ன கீழ்த்தரமான ஒரு வேலையா இது தேவனுடைய வேலை அல்லவா? அப்படினால வேலைலாம் நிறைய உண்டு. அப்படினால இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாபேஸ் தேடினான். யாபேஸ் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். யாபேஸ் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டப்பட்ட பையன் என்று நமக்கு தெரிகின்றது. அவருக்கு நிறைய உடன் பிறந்தவர்கள் இருந்திருப்பார்கள் என்றும் தெரிகின்றது. அப்படினால அவர் தனக்கென்று கேட்காமல் தன்னுடைய குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்து அவர் கேட்டார், எல்கை விரிவுபடுத்தும், தேவனே எனக்கு சகாயம் செய்ய முடிய கரையினோடு கூட இருக்கட்டும், மேற்கொண்டு தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, குடும்பத்துடைய பாரம் கஷ்டம் என்னை அமழ்த்தி விடக்கூடாது என்று அவர் ஜெபம் பண்ணினார். தேவன் அந்த பிரகாரம் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கின்றார். நாம் ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இறைவனாகி கர்த்தர் விரும்புகின்றார். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று ஞானி சாலமோனும் சொல்லுகின்றார். உண்மையுள்ள மனிதன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படினால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை நம்முடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தார். என்னுடைய குடும்பம் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், அதன் மத்தியிலே என்னை கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தார். நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. அதுக்கு முன்னால் எனக்கு தேவ தரிசனம் உண்டு, எனக்கு அழைப்பு உண்டு, எனக்கு உள்மனதிலேயே கற்பனையில் தோன்றுகிற மாதிரி நிறைய வெளிப்படுத்தல்களெல்லாம் வரும். பிற்காலம் எப்படி இருக்கும் என்கிறதை பற்றியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். நான் ஒரு திட்டத்தோடு கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கு ஒரு பதில் சொன்னேன். எனக்கு தெரிந்த அளவுக்கு சொன்னேன். நான் 6 நாள் வேலை செய்துவிட்டு சம்பாதித்து 7வது நாள் எங்கேயாவது கோயில்களில் போயாவது வீதிகளில் போயாவது நான் மறுமையை பற்றி பிரசங்கிப்பேன், சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தை ஒட்டி நான் மறுமையை பார்த்தபடினால அதை நான் சொல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானம் பண்ணினேன். அப்படி அல்ல, முழு நேரமும் என்னுடைய சேவை செய்ய வர வேண்டும் என்றால் நான் சின்ன பையனாக 24 வயசாக இருக்கும்போது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்போ கர்த்தர் எனக்கு சொன்னார். மறுத்தேன், அதை சரியாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது கர்த்தர் என்னில் நடப்பித்த கிரியை என்னுடைய கையும் காலும் விளங்காமல் 1 வாரம் படுக்கையில் இருந்தேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதன் பின்னர் என்னுடைய பெற்றோர்கள் அதை தெரிந்து என்ன என்று கேட்டார்கள். அப்போ நான் இவைகளை பற்றி சொல்லும்போது கையங்கால் விளங்காமல் படுக்கையில் இருக்கிறத விட தேவனுக்கு ஊழியம் செய்வது உத்தமம் என்று ஒப்புக் கொடுத்த பிறகு நான் பிழைத்தேன், இந்த திருப்பணியை செய்கின்றேன். அப்படினால் அருமையானவர்களே, உங்களுக்கும் கர்த்தராய் தேவன் சொல்லுகிறவைகளை செய்யுங்கள், அதன்படி நீங்கள் செய்யுங்கள். இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய நம்மால் இயலாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். அதற்குரிய ஆலோசனை அவர் தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிரகாரம் நம்ம அவைகளை செய்யும்போது அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வோம் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி மனிதனை படைத்துவிட்டு அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்று பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். அடுத்தபடியாக தந்த ஆலோசனை அவர் மீறினபடினாலே அவர் தோல்வியடைந்தார் என்று நாம் காணுகிறோம். இந்த யாபேஸ் இந்த பிரகாரம் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தபடினால் கர்த்தர் அவர் என்ன பண்ணினார், கனம் பண்ணினார் என்று 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு அவனை பெற்றார் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்ன செய்தார்? தேவனிடத்தில் தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். யாபேஸை கர்த்தர் என்ன பண்ணினார்? கனம் பண்ணினார். ஹல்லேலூயா, கனம் பண்ணினார். அவருடைய வார்த்தையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆசீர்வாதத்தை யார் யார் எதிர்பார்க்கின்றார்களோ, ஆசீர்வாதத்தை யார் யார் எதிர்பார்த்து அதற்கேற்ற பிரகாரம் நடக்கின்றார்களோ அந்த ஆசீர்வாதம் அவர்களை என்ன செய்யும்? கனம் பண்ணும், அவர்களை உயர்த்தும், பெரிய ஆட்களாக மாற்றும். சாதாரண ஒரு சின்ன பையனாக இருக்கலாம். அதான் ஒரு நேற்று போன் பண்ணினார். ஒரு நரிக்குறவரையிலிருந்து ஒரு பையன் சந்திக்கப்பட்டிருக்கிறான் ஊட்டியில். அது பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆளை பார்த்து ஒரு சின்ன பையனாக இருக்கிறான். அது மேடையில் நிற்கும்போது இவன் என்னத்தை சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எண்ணத்தக்கதாக இருக்கும். கொடுத்த சாட்சியை கேட்டால் எல்லாரும் அசரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் அவனை கனம் பண்ணினார் ஆண்டவர். இல்லையா, நரிக்கு வருவார் என்றால் காட்டில் கிடைக்கிறவங்களை சுட்டு சாப்பிட்டுட்டு காட்டில் கிடக்கிறவங்க, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தனால அவன் எப்படி ஆயிட்டான்? கனம் பெற்றவன் ஆயிட்டான் ஏன்னு நாம் காணுகின்றோம். அவன் சாட்சி குஷ்ரோகியை சுகமாக்கின, மரித்தோரை எழுப்பின, பேய்களை விரட்டின, இப்படியெல்லாம் அதாவது கர்த்தர் நடப்பித்த கிரியைகளை மக்கள் கேள்விப்பட்டவுடனே அவருடைய உருவத்தை மறந்து விட்டார்கள். அவரில் இருக்கிற தெய்வீகத்தை கண்டு அவரை கனம் பண்ணினார்கள். தேவனிடத்தில் எப்படி கேட்டார், கர்த்தர் அவரை கனம் பண்ணினார். உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஒருபோது ஆசீர்வாதத்துக்கு மாறானவைகளை கேட்காதீர்கள், தேடாதீர்கள், அதை விரும்பாதீர்கள். ஒரு காரியம் அதற்கு மாறாக வருகிறது என்றால் சாத்தான் சொல்லுகிறானா, அதாவது இந்த படத்தின் கனியை புசைங்க என்று சொல்லுகிறானா, ஓ இது சாத்தானுடைய வேலை, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விடாதபடி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதற்கு இந்த ஆலோசனை வருகிறது என்று எதிர்க்க வேண்டும். ஆசீர்வாதத்தை தான் தேட வேண்டும், சாபத்தை தேடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரகாரம் நான் செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார். அவர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரையுமே அவர் ஆசீர்வதிக்கத்தான் அழைத்திருக்கின்றார். அப்படியால் இதை மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, என்னை இப்படி வைத்து விட்டார் என்று யாரும் எண்ண வேண்டாம். உங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம், எதிர்பார்ப்போம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனுடைய ஆலோசனை விரும்புவோம், கேட்போம், அவைகளுக்கு கீழ்ப்படிவோம். அப்படி நடக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் இவ்விதமாக காணுகின்றோம். இங்கே ஒரு தம்பதி இருந்தார்கள். இவர்களுக்கு அந்திகாலம் வரைக்கும் குழந்தைகள் இல்லை. அப்படி இருந்த போதிலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையே அந்திய காலம் வரைக்கும் பார்த்தார்கள். தேவனிட்ட கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒழுங்காய் கை கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள், வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அந்திய காலமாகிவிட்டது, வயது காலம் ஆகிவிட்டது என்ற போதிலும் அவர்கள் குழந்தைகளும் இல்லை. இப்படி இருந்த போதிலும் தேவனிட்ட கர்த்தர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒழுங்காக கை கொண்டு குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான்.
தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? அதாவது சில நாள், சில மாதங்கள், சில நாட்கள் பார்த்து விட்டு ஒன்றை காணவில்லையே, ஐயோ நான் இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக கற்பனைகளை கை கொண்டு பார்த்தாகிவிட்டது, ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகிற ஒன்றல்ல. இவர்கள் அந்த காலம் வரைக்கும் சோர்ந்து போகாமல் கர்த்தரிட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒழுங்காய் கை கொண்டிருந்தார்கள். நம்பிக்கையற்ற ஒரு வேளை தேவதூதன் சொன்ன போதிலும் அவருக்கு நம்ப முடியாத ஒரு அளவு, அதாவது அவர்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தான் இருந்தார்கள். ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கற்பனைகளை கை கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தூதன் வந்து தோன்றிய போது அவருக்கு இது எப்படி என்று ஒரு திகைப்பாக இருந்தது. அவருடைய நோக்கமெல்லாம் கர்த்தரிட்ட வார்த்தைகளை கை கொள்வதாகவே நோக்கமாக இருந்தது. நோக்கம் முழுவதும் தேவன் சொன்னதை செய்ய வேண்டும், அவர் தமக்கு சுத்தமானவர்களை செய்வார், அவருடைய சுத்தம் என்று இருப்பதே தேவ மக்களுடைய பிள்ளைகளுடைய அழகு என்று நாம் காணுகின்றோம். அப்படியே அவர்கள் செய்து கொண்டு வரும்போது கர்த்தர் இப்படி வாக்கு கொடுத்தார். அவருடைய வயிற்றிலே ஒரு குமாரன் பிறந்தார், அவர் பேர் யோவான். அவர் தான் இயேசு சுவாமிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையோ ஒவ்வொரு வகையிலும் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்பி இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் அறிய வேண்டிய காரியம், கற்பனைகளை ஒழுங்காக கை கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி. அதற்கு மாறாக எந்த வகையில் ஆலோசனை வந்தாலும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நமக்கு சாதகமான ஆலோசனைகள் போல் அவைகள் இருக்கும், அவைகளை நாம் மனதில் எடுக்கக்கூடாது. சாத்தானா தான் சொன்னார், அதாவது நீங்கள் தேவர்களை போல ஆகிவிடுவீர்கள் என்று எண்ணி அவர் இந்த மரத்தின் கறியை புசிக்க கூடாது, வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னான். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படினால அங்கே தோல்வியாகிவிட்டது. அந்த காரியத்தை கர்த்தர் நோவின் காலத்தில் நடப்பித்தார். ஹல்லேலூயா. நோவாட்ட சொல்லி, நீ பெற்று பெருகி பூமியை நிரப்பணும், உலகத்தை ஆண்டு கொள்ளணும், நீ வா என்று சொல்லி நோவை அழைத்தார். அந்த நோவா மூலமாக உண்டான சந்ததி இந்த உலகத்தில் இடங்கொள்ளாமல் போக மட்டும் பெருகிற்று என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் நாம் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10:6 கூட வாசித்து விடலாம். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் தம்முடைய மனிதர்களை, நீதிமான்களை ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கின்றார். நாம் நீதிமான்களாகவே நடந்து கொள்வோம். நீதிமான்களாக கர்த்தரை ஆக்கியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த நீதியின் வழியை விட்டு விடாமல் பற்றி கொள்ள தேவன் நம்ம எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. 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 நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நம்ம எல்லோரையும் நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். நம்ம அத்தனை பேர் யார் யார் ஞானஸ்நானம் பெற்று யார் யார் பரிசுத்தாய் பெற்றிருக்கின்றோமோ அத்தனை பேரும் நீதிமான்கள். நம்முடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். நாம் தினம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவைகளை செய்ய நாம் கவனமாக இருப்போமாக. கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 046522222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.